உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் 4வது கேள்வி. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கேட்ட 4வது கேள்வி என்ன? வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 26வது வசனம். கிறிஸ்து இவ்விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி. அருமையானவர்களே, கவனியுங்கள். இந்த கேள்வியை அவர் கேட்டுட்டு உடனே என்ன பண்றாரு தெரியுமா? இந்த கேள்வி அவர் என்ன செய்யறாருங்க? கேட்கிறாரு. கேட்டுட்டு உடனேயே அவர் என்ன பண்ணுகிறார் என்றால் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லி அவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்கிற கேள்வியை சீசரிடத்தில் கேட்கிறார். அவரே இந்த கேள்வி சீசரிடத்தில் கேட்டுட்டு இப்ப அவர் என்ன செய்யறாருங்க? பதில் சொல்லுகிறார். கவனிங்க, கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என்று சொன்னால், மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகள் எழுதின புஸ்தகங்களிலிருந்து தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை, யாரை குறித்து? தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எடுத்து ஒவ்வொன்றாக பேஜ் பை பேஜ் எடுத்து காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டை எடுத்து காண்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாக அவர் என்ன செய்கிறார்? விவரித்து காண்பிக்கிறார். ஆதியாகமத்திலே, யாத்ராகமத்திலே, லேவியராகமத்திலே, என்னாகமத்திலே, உபாம புஸ்தகத்திலே, சங்கீதங்கள் புஸ்தகங்களிலே, ஏசாயா, எரேமியா, தானியேல், சகரியா, மல்கியா, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் இருந்து தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எடுத்து அவர்களுக்கு என்ன செய்கிறார்? விவரித்து சொல்லுகிறார். விவரித்து சொல்லும் பொழுது என்ன நடந்தது என்று சொன்னால், இவருடைய பயங்கள் நீங்கினது, இவருடைய சந்தேகங்கள் நீங்கினது, இவருடைய கவலைகள் நீங்கினது, இவருடைய பாரங்கள் நீங்கினது, இவருடைய அந்த மந்த புத்தி, மந்த இருதயம் அன்றைக்கு மாறினது. அது மாத்திரமல்ல, இவைகள் எல்லாமே நீங்கி இவர்கள் உள்ளத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தைரியமும் விசுவாசமும் அன்றைக்கு அவருடைய உள்ளத்திலே உண்டாக ஆரம்பித்தது. ஆகையால் தான் சத்திய வேதத்தை நாம் படிக்கும்போது அதை ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். ஏதோ கடமைக்கு வாசிக்கிறது வேதத்தை. இன்னைக்கு ஆபீஸ் போறதுக்கு முன்னதாக ஒரு 2 வசனமாவது என்ன செய்யணும்? வாசித்து போகணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவார். இல்லைன்னா என்கிட்ட லாரியில் பிடிச்சி தள்ளி விட்டுருவாரோ? பயத்துல பைபிள் என்ன செய்யறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நீங்கள் சத்திய வேதத்தை எடுக்கும் பொழுது பயத்தில் எடுக்கக்கூடாது. இயேசுவின் மேலே உள்ள அன்பினாலே வேதத்தை எடுக்க வேண்டும். இயேசுவின் மேலே உள்ள அன்பு, எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன், எனக்காக உயிர் தெழுந்தவர், எனக்காக பாதாளத்தை ஜெயித்தவர், எனக்காக பிசாசை ஜெயித்தவர், என்னை வாழ வைத்த தேவன், அவரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக வேதத்தை எடுத்து வாசிக்கணுமே தவிர பயத்தில் என்ன செய்யக்கூடாது. சில ஆட்கள் பாருங்க, பயத்தில் எடுத்து பைபிளை பைக்குள்ள போட்டு வீட்டு வாசல தொங்க விட்டுறது. என்னப்பான்னு கேட்டா, காத்து கருப்பு ஒருவேளை வீட்டுக்குள்ள எதுவும் என்ன செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு விவரம் தெரியாது பாஸ்டர், இதை தொங்க போட்ட பிறகும் காத்து கருப்பு உள்ள வந்துருச்சு போ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். பிசாசு யாரை கண்டு பயப்படுறான் தெரியுமா? சத்தியத்தை குறித்த அறிவுள்ளவர்களை, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவர்களை, அவர்களை கண்டுதான் பிசாசு என்ன செய்யறான்? பயப்படுறான். அதனாலதான் பாருங்க, அந்த விதைக்கிறவனுடைய ஓமையில அவர் சொல்றாரு, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்க அந்த விதைகள் 4 இடங்களிலே விழுகிறது. அங்கே நாம் பார்க்கிறோம், விதைத்த உடனேயே யார் வந்துட்டா? 2 மணி நேரம் கழிச்சுலாம் வரல, 3 மணி நேரம் கழிச்சுலாம் வரல, 7 நாள் கழிச்சுலாம் வரல,
பிரசங்கியார் இங்க இருந்து பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனேயே யார் அட்டன் ஆயிட்டா? ஏன்னா வசனம் உள்ள போயிடக்கூடாது. வசனம் உள்ள போயிருச்சுன்னா இவன் ஜெயிச்சிருவான். வசனம் உள்ள போயிருச்சுன்னா அங்க வெற்றி பெற்றுவான். வசனம் உள்ள போயிருச்சுன்னா இவன் சுகமாயிருவான். வசனம் உள்ள போயிருச்சுன்னா இவன் வெற்றி அடைஞ்சிருவான் சொல்லி யாருக்கு நல்லா தெரியுது? அவனுக்கு தெரியுது, நமக்கு தான் தெரியாம போச்சு. இப்ப எல்லாரும் இருக்கிறீங்களா? அதனால எல்லாரும் இருக்கிறீங்களா? வசனத்தை குறித்த வெளிப்பாடு, வசனத்தை குறித்த வெளிச்சம், அவர்களை கண்டுதான் யார் பயப்படுறா? பிசாசு பயப்படுறான். எங்க தாத்தா கொடுத்த பைபிள் எங்க வீட்டில் இருக்குது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது பத்திரமா இருக்குதாங்க, அது பத்திரமா யாரும் தொடாத. 3 தலைமுறைக்கு முன்னாடி எங்க தாத்தா கொடுத்த பைபிள், அது கண்ணாடி கிளாஸ் எல்லாம் போட்டு அடைச்சு வச்சு பத்திரமா வச்சாச்சு. ஒரு பிரயோஜனம் இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு. அதை எடுத்து வாசிச்சு அங்க இருக்கிற சத்தியங்களை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் குடும்பங்கள் தலைக்க ஆரம்பிக்கும், குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கும், குடும்பங்கள் ஜெயிக்க ஆரம்பிக்கும், குடும்பங்கள் வெற்றி பெற ஆரம்பிக்கும், பிள்ளைகள் சுகமாயிருப்பார்கள். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து பேஜ் பை பேஜா எடுத்து அந்த கிராமத்துக்கு போறதுக்கு முன்னதாக இங்க பாரு, ஆதியாமத்துல பாரு, யாத்திராமத்துல பாரு, உபாகமத்துல பாரு, சங்கீத புஸ்தகத்துல பாரு, சங்கீதம் 22 பாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? பாரு, இங்க பாரு, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல பாரு, ஏசாயா 53ல பாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறார். எடுத்து காமிக்க 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 இவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. உள்ள அக்கினியை பத்த வச்ச மாதிரி இருக்குது. இவங்க துக்கமுகமா போறாங்க. ஏசு செத்து போயிட்டாருப்பா, நீ நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல. வசனத்தை குறித்த வெளிப்பாடு வந்த உடனே உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கம் எந்திரிச்சிருச்சு. இப்ப உள்ள தூங்கிக்கிட்டு இருந்த சிங்கம் இனி வர்றத பார்ப்போம். கர்த்தர் ஜீவிக்கிறார், கர்த்தர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் செத்து போனவர் கிடையாது, அவர் மண்ணோட மண்ணா போனவர் கிடையாது. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் என் கூட இருக்கிறாரு. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். வசனத்தை குறித்த வெளிப்பாடு, வசனத்தை குறித்த வெளிப்பாடு. அப்ப வசனத்தை குறித்த வெளிப்பாடு உள்ளவர்களை கண்டுதான் பிசாசனை செய்ய ஆரம்பிக்கிறான், பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆகவே வேதத்தை எப்படி வாசிக்கணும்? ஆராய்ந்து வாசிக்க வேண்டும். ஆராய்ந்து வாசிக்கும் போதுதான் நம்முடைய பிரச்சனைக்கு பதில் அங்கே கிடைக்கும், நம்முடைய சந்தேகங்களுக்கு விடைகள் கிடைக்கும், நம்முடைய கலக்கங்கள் நீங்கும், நம்முடைய பயங்கள் நீங்கும், நம்முடைய மந்த தன்மை நீங்கும், நம்முடைய அறிவினை நீங்கும், வாழ்க்கை பிரகாசமடைய ஆரம்பிக்கும். எனவே சத்திய வேதத்தை வாசிக்கும் போது அவசர அவசரமா, வேக வேகமா, கட கட கடவன்னு 2 வசனத்தை வாசிட்டு என்ன செஞ்சிருவோம்? காலேஜுக்கு ஓடிடுவோம், ஆஃபீஸ்க்கு ஓடிடுவோம், டியூட்டிக்கு ஓடிடுவோம். அப்படின்னு ஓடுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் டைம் எடுத்து, கொஞ்சம் டைமை ஒதுக்கி நின்று நிதானமாக கவனமாக ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். வாசிக்கும் போதுதான், ஆராய்ந்து படிக்கும் போதுதான் அது நமக்கு லாபத்தை கொண்டு வரும், அது நமக்கு வெற்றியை கொண்டு வரும், அது நமக்கு சுகத்தை கொண்டு வரும், அது நமக்கு செழிப்பை கொண்டு வரும், அது நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். எத்தனை விதமா படிக்க போறீங்க?